புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. துண்டு வர்சஸ் பெட்ஷீட் விரிச்சு போட்டு காத்திருந்தாங்க யார் வருவாங்கன்ட்டு. ஒருத்தர் துண்டு, இன்னொருத்தர் பாருங்க பெட்ஷீட். இந்த துண்டையும் பெட்ஷீட்டையும் ரெண்டுத்தையுமே பாருங்க ஏமாத்திட்டு கண்ணில் மண்ணை தூவிட்டு நடுவில் வந்தது பாருங்க ஒரு ட்விஸ்ட். அந்த ட்விஸ்டை குறித்து தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். முழுகும் கப்பல் எதுங்க? திமுக கூட்டணி தான். அது ஒரு முழுக போற கப்பல். அந்த முழுக போற கப்பல்ல யார் போய் சேர்ந்தா எங்களுக்கு நாங்க வந்தது. அதனால எங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. ஏன்னா பாருங்க, நாங்க லார்டு லபகதாசு கூட்டணி. எங்களுக்கு எந்த கட்சியோட தயவும் தேவையே கிடையாது. திமுகவுக்கு தான் நடுக்கம், அச்சம், பதட்டம். அந்த பதட்டத்துல என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் கூப்பிட்டு கூட்டணி வச்சுக்கிறாங்க. அந்த வரிசையில பாருங்க தேமுதிக திமுகவுடன் சேர்ந்திருக்கும் கூட்டணியை கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. பழம் நழுவி பழம் நழுவி பாலில் விழும் என்று நாங்க யாரும் காத்துன்னு இல்லைங்க. இப்ப பாருங்க, அவங்க சொன்ன டயலாக திருப்பி அவங்களே சொல்றாங்க. பழம் நழுவி தேன் கலந்த பாலில் விழுந்திருக்கிறது. எங்களுக்கு அப்படிலாம் எதுவுமே தெரியலங்க. தேன் கலந்த பாலில் பழம் வந்து விழுந்த மாதிரியும் தெரியல. அவங்க எல்லாம் பெருசா ஜெயிக்க போற மாதிரியும் தெரியல. முழுக போற கப்பல்னு வேமா சூசோ இல்லாம இப்ப சொல்றாங்க. ஆனா இப்ப கள்ள நிலவரம், மூழ்கிட்டு இருக்கிற கப்பல்ல எத்தனை மாலுமி ஏறினா என்ன? ஒரு மாலுமி ஏறினாலும் ஒண்ணுதான், 100 மாலுமி ஏறினாலும் ஒண்ணுதான். வேக வேகமாக மூழ்கிட்டு இருக்க கப்பல். அதுவும் உறுதிப்படுத்தாத கூட்டணி. காங்கிரஸ் இருக்கான்னு கூட தெரியல. இப்படி உறுதிப்படுத்தப்படாத ஒரு கூட்டணி மூழ்கின்ற கப்பலில் என்டிஏ கூட்டணிக்கு தேமுதிக வரும் என்று துண்டை போட்டு விரிச்சு காத்திருந்தாங்க. எப்போ வருவீங்க, வாங்க 24 மணி நேரம் என்டிஏ கூட்டணி கதவை திறந்து வச்சுருக்கிறோம் சொல்லி. ஆனா பாருங்க, அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு திமுக கூட்டணியில் இணைந்த கையோடு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அதிமுக கட்சி. இன்னொரு பக்கம் பிஸ்கெட் ஜேபி கட்சி என்ன சொல்றாங்க? திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்த கையோடு கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது. சரி, யார் கூட கூட்டணி வைத்துக் கொண்டால் கேப்டனின் ஆன்மா மன்னிக்கங்க. அதிமுக கூட மீண்டும் கூட்டணி வைத்துக் கொண்டால் மன்னிக்குமா? என்டிஏவில் வந்து சேர்ந்தால் மன்னிக்குமா? அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது. கேப்டன் அவர்கள் இருந்த சமயத்திலேயே ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்க ஓப்பனா சட்டமன்றத்தில்? இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி சேர்ந்ததால் தான் தேமுதிகவுக்கு இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தார்கள். அதனால் தான் அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தும் கிடைத்தது, பிரதான எதிர்க்கட்சி என்ற தகுதியும் அந்தஸ்தும் கிடைத்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேராவிட்டால் தேமுதிகவுக்கு கடந்த தேர்தல் ஒரு இடம் கூட கிடைத்திருக்காது என்பதுதான் உண்மை. தகுதியற்றவர்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைத்தால் அதை அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட புரியாமல் மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது இவர்களுடன் கூட்டணி சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்தித்ததே என்று நினைக்கும் போது நான் வருத்தப்படுகிறேன். உள்ளபடியே அதற்காக வருத்தப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். எங்க கூட கூட்டணி வைத்துக் கொண்ட காரணத்தினால் தான் எதிர்க்கட்சி என்கின்ற ஒரு இடத்தையே அவரால் பார்க்க முடிந்தது. இல்லாவிட்டால் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து அவருக்கு கிடைத்திருக்குமான்ட்டு முகத்துக்கு நேராகவே ஓப்பனா சொன்னாங்க. ஆனால் உண்மையில் அன்றைக்கு தேமுதிகவோட ஓட் பேங்க் என்பது எப்படி இருந்ததுங்க? ஓரளவுக்கு நல்லா இருந்த காரணத்தினால்தான் அந்த ஓட் பேங்க் செதறிவிடக் கூடாது என்பதற்காக தேமுதிகவோடு அதிமுக கூட்டணி வைத்துக் கொண்டது. எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்பதற்காகத்தான் மன்றாடி தேமுதிகவோடு அதிமுக கூட்டணி வைத்துக் கொண்டு ஜெயிச்சு பதவியில் அமர்ந்த பிறகு எங்களால் தான் எதிர்க்கட்சி தலைவர் சீட்டையே அவர் பார்த்தார்னு அந்த சமயத்திலே சொன்னாங்க. இன்றைக்கும் பாருங்க, தேமுதிக கூட்டணி நம்மோடு வருமான்ட்டு என்டிஏ கதவை திறந்து வைத்துக் கொண்டு அதிமுக கட்சி துண்டை விரிச்சு காத்திருந்தாங்க. எப்படியாவது வருவாங்களான்ட்டு. வரலன்னு சொன்ன உடனே இன்றைக்கு சொல்றாங்க பாருங்க, வேமா சூசோ இல்லாம பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குமா. பிரதான எதிர்க்கட்சி அமர்வதற்கு காரணமா யார் இருந்தது? அதிமுக. ஏதோ பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கட்சியை பின்னுக்கு தள்ளி சட்டசபையில எதிர்க்கட்சியா அமர வச்சது அதிமுக. யார் பூவு யார் நாருங்க? இப்போ உண்மையிலேயே தேமுதிக நாருன்ற ஒரு இடத்துல இருக்கிற பட்சத்துல, பூவுன்ற இடத்துல அதிமுக இருக்கிற பட்சத்துல எதற்காக 10 தோல்வி பழனிசாமி என்கின்ற வெற்றிகரமான பெயர் நம்ம ஆளுமை எடப்பாடி ஐயா அவர்களுக்கு வந்து சேர்ந்ததுங்க? நம்ம கூட கூட்டணியில் இருக்கும்போது அந்த கட்சி பெரிய கட்சியா தெரியும், நல்ல கட்சியா தெரியும். இதே பாருங்க, இவங்களுடன் கூட்டணி சேராத போதோ அல்லது கூட்டணியிலிருந்து விலகி எதிரணியில் சேரும் போது ஐயோ அந்த கட்சி நல்ல கட்சியே கிடையாதுங்க, அது ஒரு நாறு கட்சி. யார் நாறு யார் பூவுன்ட்டு 10 தோல்வி பழனிசாமிக்கு அடுத்தபடியாக கிடைக்கின்ற தோல்வி பட்டியலில் போய் சேரும் போது 2026 தேர்தல் ரிசல்ட்ல தெரியும் யார் நாறு யார் பூவு, எந்த கட்சி நாரி போய் நிக்கன்ட்டு. அதிமுகவுடன் கூட்டணியை முடித்து கொண்டு தேமுதிகவிற்கு முன்பாகவே வெளியேறியது எஸ்டிபிஐ தான்.
ஆனால் அந்த எஸ்டிபிஐ மாநாட்டில் நம்ம ஆளுமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசினாரு. சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சின்னு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். முழுக்க முழுக்க அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலராக இருக்கிற கட்சி. சிறுபான்மையினருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா முதல்ல நாங்க தான் வந்து நிற்போம். அவங்க போராட்டம் எல்லாம் பண்ணும்போது கூட முழுமையான தக்க பாதுகாப்பு வழங்கணும்னு சொன்னாரு வேமா சூசோ இல்லாம எஸ்டிபிஐ மாநாட்டில். ஆனால் உண்மை என்னங்க, இங்கே கூட பேசுகின்ற பொழுது சிஏ பற்றி பேசினார்கள். அப்பொழுது கூட போராட்டம் நடைபெற்றது. சிறுபான்மை மக்கள் போராட்டம் செய்தீர்கள், முழு பாதுகாப்பு கொடுத்தோம். யார் கேட்டாலும் முழு பாதுகாப்பு கொடுத்தோம். யார் கேட்டாலும் எப்பொழுது வேண்டாலும் போராட்டத்திற்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம். அப்படிங்களா சார்? கொஞ்சம் இருக்கிற பக்கம் திரும்பி அந்த பக்கம் பாருங்க சார். அண்ணாரு உட்கார்ந்தாங்கன்னா வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து இவங்க என்ன பண்ணாங்க, தேவையில்லாம அடிச்சாங்க. அடிச்சு கை கால் உடைச்சு பாதி பேர் ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. அடிச்சு கை கால் உடைச்சு பாதி பேர் ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. ஆட்சியில இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆட்சி போய் எதிர்க்கட்சி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்த பிறகு பொய்யான நிலைப்பாடு. ஏன் சார் அப்படியே? அதே வரிசையில பாருங்க, சிறுபான்மையினருக்கு எதிராக கொண்டு வரப்படுகின்ற சட்டங்கள் அனைத்திற்கும் நீங்க கூட்டணியில் இருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தின் பேரில் ஆதரவு கொடுக்குறீங்களான்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. யார் சொன்னது? அதெல்லாம் கிடையவே கிடையாது. நிர்பந்தத்தின் பேர்ல நாங்க வந்து கையெழுத்தெல்லாம் போடலங்க, ஆதரவுலாம் கொடுக்கலங்க. இதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கூட்டணி தர்மத்துக்காக தான் இந்த மசோதாவுக்கு சட்டத்துக்கு நாங்க அனுமதி வழங்கணும், ஒப்புதல் வழங்கணும்னு பாமக சொல்லிக்காக உங்க கூட்டணி இருக்கணும். இப்ப அதிமுகவும் அதே நிர்பந்தத்தினாலதான். அப்படி எல்லாம் கிடையாது, நிர்பந்தம் எல்லாம் கிடையாது. நான் தான் தெளிவா சொல்லியிருக்கேன், மீண்டும் மீண்டும் தெளிவாகப்படுத்துகிறேன். இந்தியாவில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக எவ்வித பாதிப்பும் கிடையாது. ஆனாலும் பாருங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எவ்வித பாதிப்பும் கிடையாது யாருக்குமே, எந்த சிறுபான்மையினருக்கும். இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க சார், முழுசா ஒரு கெடபாரியம் முழுங்கிட்டு அதை ஜீரணம் பண்ணதுக்கு சுக கஷாயம் சாப்பிட்டா எப்படி சார் கெடபாரம் ஜீரணமாகும்? வாயையும் வைத்தியம் கீச்சுன்னு தான் வெளியே வரும். அப்படி வைத்தியம் வாயையும் கீச்சு வெளியே வரும்போது தான் பாருங்க குத்துது குடையுதுன்ட்டு. இப்ப கத்தனை எப்படி சார்? அடுத்து அது எப்படிங்க? 2011 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரைக்கும் அதிமுக கட்சி ஆட்சி இருந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி இருந்தது. அந்த பொற்கால ஆட்சியில் ஒவ்வொரு நாளும், அந்த 10 ஆண்டு காலத்தில் ஒவ்வொரு நாளும் மக்கள் கோலாகலமாக வாழ்ந்து திருவிழாவை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். என்றைக்கு விடியா திமுக ஆட்சி வந்ததோ அன்றையிலிருந்து மக்கள் சோகத்தில் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், துயரத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த விடியா திமுக ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்றால் மீண்டும் அந்த பொற்கால ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்று தமிழகத்தை மீட்போம், உரிமையை காப்போம் அப்படின்னு வேமா சூசோ இல்லாம கிளம்பியிருக்காரு இல்லைங்களா? யாருகிட்ட இருந்து உரிமையை மீட்க போறீங்க? யார்கிட்ட இருந்து தமிழகத்தை காப்பாற்ற போறீங்க? என்ன பாருங்க, தமிழ்நாடு அரசுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தி ஒட்டுமொத்தமாக வஞ்சித்துக் கொண்டிருப்பது மத்திய அரசு. நியாயமாக வழங்க வேண்டிய கல்விக்கான நிதியை கூட பாருங்க கொடுக்க மாட்டாங்க. அப்படி தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் மத்திய அரசு எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க? பிஸ்கெட் ஜேபி கட்சி. அந்த பிஸ்கெட் ஜேபி கட்சியோடவே கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொன்னா யாருகிட்ட இருந்து மீட்க போகிறீர்கள்? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நியாயமான நிதி பங்கீடோ வரி பங்கீடோ, வாங்கும்போது வரி, அது திரும்ப கொடுக்கும்போது நிதியா மாறிடும். அப்படி நிதியோ வரியோ நியாயமாக கொடுக்க வேண்டிய அந்த பங்கீட்டையே யார் கொடுக்காம இருக்கிறாங்களோ அவர்களுடனே கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாராம், மீட்க போறாராம். மீட்டெடுங்க, தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, பொற்கால ஆட்சின்னு சொன்னீங்க இல்லைங்களா? 2011 21 வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்தது கோலாகலமான திருவிழா பொற்கால ஆட்சின்ட்டு. அந்த பொற்கால ஆட்சியில் இருக்கிற ஒரே ஒரு துறை அமைச்சரை பார்த்தாலே என்ன மாதிரி பொற்கால ஆட்சின்றது சுத்தமா கீஞ்சி போயிடும். உதாரணத்துக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர். அந்த விளையாட்டுத்துறை என்பது எப்படி இருக்க வேண்டும், அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணம் இது. என்னோட தொழில் என்னன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல, தெருவுல, கையில நடக்கிறோம். அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ட்ரம்ஸ் அடிச்சு ஆடிட்டு இருப்பாங்க, காசு கேக்குறது. அந்த மாதிரி நிறைய இடத்துல நான் போய் காசு கேட்டு நின்றுருக்கேன். நிறைய பேர் அந்த பொண்ணை வந்துட்டு வேற மாதிரி பார்த்து பஸ் ஸ்டாண்ட்ல போய் காசு கேட்டிருக்கேன். எனக்கு வந்துட்டு பசிக்குது, எனக்கு காசு வேணும் அப்படின்ட்டு போய் கையேந்து நின்றுருக்கேன். அந்த அளவுக்கு இருந்த என்ன இன்னைக்கு இங்க கொண்டு வந்திருக்குன்னா, முதல்ல வந்துட்டு படிப்பு, ஸ்போர்ட்ஸ், ஜிம்னாஸ்டிக்ஸ் தான் முக்கியம். காலேஜ் முடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தப்போ என்ஐசி எக்ஸாம் படியா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கோர்ஸ் சொல்லியிருந்தாங்க. என்ஐசி எக்ஸாம்ஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் சாயில நான் படிச்சுட்டு இருக்கேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஃபீஸ் 2,25,000 எனக்கு கட்ட சொன்னாங்க. என்னால கட்ட முடியல, என்னால போக முடியாது. எங்க அம்மா மட்டும் தான் கூலி வேலைக்கு போவாங்க, அப்பா வேலைக்கு போக மாட்டாங்க. ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். அப்ப இருக்கும்போது தான் என்னோட மேம் எஸ்டிஐடி மூலியமா கேட்டு எனக்கு 2,25,000 தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் மூலமா எனக்கு கொடுத்தாங்க. அந்த பணத்துல தான் நான் என்ஐசி டிப்ளமா கொல்கட்டால நான் இப்ப படிச்சிட்டு இருக்கேன். நான் இப்ப கொல்கட்டால போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன்ல வந்துட்டு எனக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு கொடுத்திருக்கு. சிஎம் சார் மூலமா அந்த ஸ்கீம் கொண்டு வரலன்னா நான் அந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டேன். உதயனாவும் ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா அவ்வளவுதான், நான் என்னோட லைஃப் திசை மாதிரி போய் வேற இடத்துல நின்றுப்பேன். இதே விளையாட்டு துறையில் உள்ள ஒரு அமைச்சர் அதிமுக ஆட்சி இருந்த சமயத்தில் அந்த ஆட்சியில் இருந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ன மாதிரி இருக்கக்கூடாது என்பதற்கு இது ஒரு உதாரணம்.
இந்த பணி எத்தனை பணி நினைச்சிருக்கேன், நீ எத்தனை பணி நினைச்சிருக்கேன். இங்கே கொடுத்ததோ எஸ்கேட் பண்ணிதானே எத்தனை பணியை வச்சிருக்கேன். இப்போ பெட்டியில் பார்த்தா 4 கோவில்பட்டியில் 7 கோடிக்கு தடுப்பு போட்டிருக்கு. தடுப்பு போட்டு திறக்கிறதுக்கு அம்மாவுக்கு எழுதி வச்சாச்சு. மண்ணு தான் இருக்குன்னு சொல்ற. எல்லாரும் நீ பார்த்தோம்னா பையன் சொல்ற கோவில்பட்டியா பக்கத்தூரா மண்ணு தான் இருக்குன்னு சொல்ற. 7 கோடி உங்க மாவட்டத்துக்கு போட்டிருக்கு. அது நல்லா விளையாடல. நீ இப்ப என்னென்ன கேம்ஸ் விளையாடுவ? ஹாக்கி விளையாடுற ஆளை பார்த்தாலும் தெரியாது. நீ முதல்ல வந்து இப்போ வெயிட் போட்டிருக்க. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. உங்க அம்மாவுக்கு தெரியாதா? ஏன் இப்ப தெரியாம போச்சு? உங்க அப்பா கூட இல்லையா? அப்ப நான் அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு மட்டும் தெரியும் தான் என்ன அர்த்தம்? ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 250 ரூபா கொடுக்கணும் உனக்கு சாப்பாட்டுக்கு. ஒரு நாளைக்கு ஷூ எவ்வளோ வாங்கி தரோம்? 900 ரூபாய். உனக்கு சாப்பாடு எவ்வளோ போடுறோம்? 250 ரூபாய். பாடி ஷேம் உட்பட பண்றாருங்க. பாடி ஷேம் உட்பட பண்றாரு. காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கே அவ்வளவுதான் செலவு பண்றோம். ஆனா உனக்கு சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 250 ரூபா. காலேஜ் பையங்களுக்கே ஒரு மாசத்துக்கு 850 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 250 ரூபா கொடுக்குறாங்க. பாத்துக்க. அப்ப என்ன சொல்றது? அப்ப இல்லையா? எப்படி 250 வெளியே வேற டிராவலிங் பண்ணி தர இல்ல 250. எந்த ஊரு? பொன்முடி. சரி, அதுக்கு காலையில் டிஃபன் என்ன சாப்பிட்டேன்? சரி, அப்போ மத்தியானம் வாயில் என்ன சொல்ற? மத்தியானம் சோறு சாப்பிட்றீங்களா? என்னென்ன சாப்பிட்டீங்க? காலையில் என்ன சாப்பிட்டீங்க? சாயங்காலம் என்ன சாப்பிட்டீங்க? முட்டை? அதை சொல்லு. முட்டை சாப்பிட்டேன்னு சொல்லு. போட்டுங்கிற ஷூவோட விலை எவ்வளோ? 900. இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறோம்? முட்டை வாங்கலையா? அப்போ ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்? சரி, அதுக்கு என்ன மெடல் வாங்குங்க? ஒன்றும் வாங்கல. உனக்கு சோறு போட்டு உன்னை ஹாஸ்டலில் படிக்க வச்சது போஸ்ட் ஆஃபீஸ். ஏதாச்சும் விளையாட்டுல திறமையா இருக்கணும்னா சும்மா எல்லாமே கைது மொத்தமாக போகிறான். நியாயமா பார்க்க போனா இவர் இந்த கேள்வியெல்லாம் மாணவர்கள்கிட்ட கேட்கணும். யார்கிட்ட கேட்கணுங்க? கேட்க வேண்டியவங்ககிட்ட கேட்கணும். அதிகாரிகள்கிட்ட கேட்கணும். பயிற்சியாளர்கள் ட்ரைனர்ஸ் கிட்ட கேட்கணும். உங்களுக்குலாம் எதுக்காக இவ்வளோ சம்பளத்தை கொட்டி கொடுக்குறோம், இவ்வளோ வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம்? ஜெயிக்கிறதுக்குன்னு ட்ரைனர்ஸை பார்த்தும் ஆஃபீஸர்ஸை பார்த்தும் கேட்க வேண்டிய கேள்வியை பசங்களை பார்த்து கேட்டுக்காருங்க. வேமா சூசோ இல்லாம. எந்த வருஷம் கொடுத்தாங்க இந்த ட்ரெஸ்? இந்த வருஷம் உங்களுக்கு 3 கோடி கொடுத்தாங்க. ஷூ எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. இது காக்கி ஷூவா? இது எவ்வளோ விலைன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளோ விலை? 900 ரூபா. ஒரு ஷூவுக்கு 900 ரூபா கொடுத்து நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். இந்த ட்ரெஸ் எவ்வளோ தெரியுமா? உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஷூ வாங்கி கொடுத்து ஒரு நாளைக்கு சாப்பாடுக்கு 250 ரூபா கொடுத்து நீ ஒரு மெடல் கூட வாங்கலைன்னா, ஒரு கோல்டு கூட வாங்கலைன்னா உனக்கு சாப்பாடு போட்டு என்ன அர்த்தம்? இதுதான் பொற்கால ஆட்சி. 2011 21 வரைக்கும் இருந்த பொற்கால அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த ஒரே ஒரு துறை அமைச்சரோட லட்சணம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? விளையாட்டுத்துறை அமைச்சரே இந்த லட்சணத்துல இருந்தார்னு சொன்னா, இந்த சட்டத்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர்லாம் என்ன மாதிரி இருந்திருப்பாங்க என்பதற்கு இவர் தான் ஒரு உதாரணம், எடுத்துக்காட்டு. காரணம், இதெல்லாம் பொற்கால ஆட்சியை சேர்ந்ததுங்க. இப்ப புரியுதுங்களா? அதிமுக ஆட்சியை விட்டுட்டு போகும்போது 2021 தமிழ்நாட்டோட பொருளாதாரம் எப்படி எதனால மைனஸ்ல இருந்ததுன்ட்டு, இந்த மாதிரி ஒரு அமைச்சர், துறைக்கு ஒரு அமைச்சர் இதே மாதிரி இருக்கிற பட்சத்தில் தமிழ்நாடு சுத்தமா விளங்கிடும். அப்படி விளங்காம போன அந்த பொற்கால ஆட்சியில் தான் பாருங்க பொருளாதாரம் விளங்காமே போய் மைனஸ்ல இருந்தது. மறுபடியும் பாருங்க என்ன குவாலிட்டி உங்ககிட்ட இருந்தது, என்ன குவாலிட்டியோடு நீங்க ஆட்சி கொடுத்து கொண்டிருந்தீர்கள் என்பதற்காக மீண்டும் அதே விளங்காத ஆட்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க சார். ஒரு அமைச்சர் பிள்ளைகளிடம் எப்படி பேசணும்ன்றது கூட தெரியல பாருங்க. அதை கூட கத்துக் கொடுக்க முடியல. ஆனா பாருங்க பொற்கால ஆட்சி. ஹாக்கி விளையாடுற ஆளை பார்த்தாலும் தெரியாது. நீ முதல்ல வந்து இப்போ வெயிட் போட்டிருக்க. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. உங்க அம்மாவுக்கு தெரியாதா? ஏன் இப்ப தெரியாம போச்சு? உங்க அப்பா கூட இல்லையா? உங்க அப்பா கூட இல்லையா? அப்ப நான் அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு மட்டும் தெரியும் தான் என்ன அர்த்தம்? ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 250 ரூபா கொடுக்கணும் உனக்கு சாப்பாட்டுக்கு. அதே வகையான பொற்கால ஆட்சியை தான் பாருங்க தமிழ்நாட்டுல மீண்டும் மலரச் செய்து இப்ப முன்னேறி வளர்ந்து உயர்ந்து இருக்கிற பொருளாதாரத்தை மறுபடியும் மைனஸ்ல கொண்டு போய் சேர்ப்பதற்காக எங்களுக்கு மறுபடியும் ஓட்டு போட்டு இந்த பொற்கால ஆட்சி தேர்ந்தெடுங்கோ அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் நாங்க தான் வரப்போறோம். எங்களை தான் பொற்கால ஆட்சியை கொடுப்பதற்கு தேர்ந்தெடுக்க போறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்க போற ஆட்சியில பாருங்க தேமுதிக இல்லாமல் போனதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. மலட்டு மண்ணில் போய் விழுந்து விட்டதே. எங்களது வலிமையா இருக்கு. சொல்ல போனா நெருக்கடினா அது திமுக நெருக்கடி. ஏன்னா எல்லாரும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கறதுனால இப்ப அநேகமா நாளைக்கோ நாளை மறுநாள் தேமுதிக கூட ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்பாங்க. அது கொடுக்க தயாரா
பேசாமல ஒரு கூட்டணிக்குள்ள சேர்த்திருப்பாங்க இத்தனை வருஷமா இருக்கிறவங்க. சார் இது நாங்களா சார் சொல்றோம், எங்க கூட்டணில யாரும் நாங்க ஆட்சி அதிகாரத்தை பத்தி பங்கு கேட்கலையா சார்? பழம் நழுவி பால்ல விழுந்துச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் பழம் நழுவி மண்ணுல விழுந்திருக்கு. எந்த மண்ணுல மலட்டு மண்ணுல விழுந்தா என்ன பண்ண முடியும்? ஏங்க எங்க கூட்டணியில் யாரும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கவே இல்லையங்க. திமுக கட்சி கூட்டணியில் தான் பாருங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கெல்லாம் கேட்டுக்கிறாங்க. எங்க கிட்ட யாரும் அப்படி இல்லை, கேட்கறது கிடையாது. நீட் அண்ட் கிளீன் ஸ்லேட்டா இருக்கிறாங்கன்ட்டு. என்ன பாருங்க, ஏன் இவங்க கிட்ட ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கேட்க மாட்டாங்கன்னு சொன்னா அதிகாரத்தை கொடுப்பதற்கு இவங்களுக்கே அதிகாரம் கிடையாது. ஏன்னா பாருங்க, அமைய போவது அதிமுக ஆட்சி கிடையாது. ஒருவேளை பாருங்க மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற பட்சத்துல அது அதிமுக ஆட்சி கிடையாது, என்டிஏ பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சி. நாங்க சொல்லலங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை மேடையில் வைத்துக் கொண்டே மோடி அவர்கள் சொன்னது மக்கள் விரும்புவது அதிமுக ஆட்சி கிடையாது, என்டிஏ பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சியை. तमिलनाडु अब डीएमके के कुशासन से मुक्ति चाहता है। तमिलनाडु अब बीजेपी एनडीए की सरकार चाहता है। बीजेपी एनडीए की सरकार चाहता है। இப்ப தெரியுதுங்களா, ஆட்சி அதிகாரத்தில் எங்ககிட்ட யாரும் பங்கு கேட்கலங்க, திமுக கிட்ட தான் கேட்டுங்கிறாங்கன்ட்டு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதற்கு உங்களுக்கே அதிகாரம் இல்லைங்க. அமைய போவது, ஒருவேளை மறுபடியும் சொல்றோம், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால், என்டிஏ கூட்டணியை தேர்ந்தெடுத்தால் அமைய போவது அதிமுக ஆட்சி கிடையாது, என்டிஏ பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சி. அப்படி அவங்க கையில் ஆட்சி அதிகாரம் வைத்துக் கொண்டிருக்கும் போது அதிகாரமே இல்லாத உங்ககிட்ட ஏங்க அதிகாரத்துல பங்கு கேட்கணும்? மாப்பிள்ள நீங்க தான், அதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஆனா பாருங்க, நீங்க போட்டுக்கிற சட்டையும் வேட்டியும் உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. அடுத்து அந்த வரிசையில கூட்டணி அமைப்பது ரெண்டு வகை. ஒன்னு, நமது கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக சில பல கட்சிகளை சேர்த்து கூட்டணி அமைப்பது. இரண்டாவது வகை, எதிர்க்க இருக்கிற கூட்டணியை பலவீனப்படுத்துவது. நம்ம கூட்டணியை எந்த அளவுக்கு பலப்படுத்துறோமோ அதை விட மிக முக்கியமானது எதிர்கூட்டணியை பலவீனப்படுத்துவது. அந்த வகையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சரியான சந்தர்ப்பத்தில் சரியான காயாக பார்த்து நகர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த வகையில நிதர்சனமான உண்மை. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பலவீனப்பட்டு போய் நிக்கிறது முழுகிற கப்பல் திமுக கூட்டணி தாங்க. எங்களுக்கு எந்த ஒரு பயம் கிடையாது. நாங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த கட்சியையும் பாருங்க, நாங்க வாங்கன்னு கூப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. முழுக போற கப்பல் தான், தோக்க போறோம்னு தெரிந்து பதட்டத்தின் காரணமாக தான் இவங்க நிறைய கட்சியில கூட்டணிக்கு சேர்த்துனுக்குறாங்க அப்படின்றாங்க. இப்போ மெகா கூட்டணின்னு ஊருக்குள்ள சொல்லி தெரிஞ்சுனுங்கிறது யாருங்க? ஊருக்குள்ள இருக்கிற ஒரு லெட்டர் பேர்டு கட்சியை விடுறது கிடையாது. ஊருக்குள்ள இருக்கிற ஒரு லெட்டர் பேர்டு கட்சியை விடாம எல்லாரையும் கூட்டணிக்கு வாங்கோ எப்படியாவது 30-40 கட்சியோட கூட்டணி வைத்துக்கொண்டு திமுக கூட்டணி அடிக்கணும்ட்டு மெகா கூட்டணி அமைக்கிறோம்னு சொல்றது யாருங்க? பிரிந்த அணிகள் எல்லாரும் ஒன்று சேரணும், அப்பதான் நம்ம எதிராளியை ஒரே கையால 1.5 டன் வெயிட்ல ஓங்கி அடிக்க முடியும்ட்டு பிரிந்த அணியை எல்லார் காலையும் போய் விழுந்து கூட்டிட்டு வந்து கூட்டணி சேர்த்து வச்சுங்கிறது யாருங்க? ஊருக்குள்ள இருக்கிற எல்லா கட்சியும் சேர்த்து எப்படியாவது மெகா கூட்டணி அமைத்து என்னை எப்படியாவது மறுபடியும் சிஎம் சீட்ல கொண்டு போயிட்டு உட்கார வச்சிருக்கோம். அதுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார். என்ன தியாகம் செய்வீங்க நீங்க? எல்லாத்தையும் செய்யறோம், எதை வேணாலும் செய்யறோம்ப்பா, என்ன தியாகம் வேண்டுமானாலும் செய்யறேன். இரட்டை இலை மீது தாமரை மலர்னு நாங்க சொல்லுவோம். அதை கேட்டுட்டு நீங்க சும்மாவே இருக்கணும். என்னப்பா என்ன சொன்னீங்க? இரட்டை இலை மீது தாமரை மலர்னு சொல்லுவோம். சொல்லிக்கங்கப்பா, என்ன இப்போ? இறுதியான கூட்டு என்பதை மட்டும் யாரும் நீங்கள் தயவு செய்து மறந்துவிடக் கூடாது. தாமரை தமிழகத்தில் மலர்ந்தே தீரும். ரெட்டைலைக்கு மேலே தாமரை மலர்ந்தே தீரும். ரெட்டைலைக்கு மேலே தாமரை மலர்ந்தே தீரும். ஏங்க உங்களுக்கு கோவம் வரலங்க? எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சியோட சின்னமான இரட்டை இலையை ஒட்டுமொத்தமா கீழே போட்டு அமுக்கிட்டு அந்த இலை மீது தாமரை மலர்னு சொல்றாங்களே, உங்களுக்கு கோவம் வரலையா? வராதுப்பா, கோவம் வராதுப்பா. ஏப்பா வரணும்? வராத கோவத்தை ஏப்பா எதிர்பார்க்கறீங்க? எனக்கு ஏன் கோவம் வரணும்? இரட்டை இலை மீது தாமரை மலர செய்வோம்னு சொல்றாங்க, மலர வைக்கட்டும்பா. ஆனா சிஎம் நான் தானே சொல்லும் போது எந்த இலை மீது எந்த தாமரை வளர்ந்தா எனக்கு என்னப்பா வந்தது? என்னை பொறுத்த வரைக்கும் சிஎம் சீட்டு வந்தா மட்டும் போதும் எனக்கு. சார், சிஎம் சீட்டு மட்டும்தான் உங்க கையில் இருக்கும், அதோட அதிகாரம் அவங்க கையில் தான் இருக்கும். இதற்கு முன்பாக 4.5 வருஷம் அப்படிதான்ப்பா இருந்தது. இப்போ மட்டும் புதுசா என்ன? அது ட்ரையல்னு வச்சுக்கிறேன், இது மெயின் பிக்சர்னு எடுத்துக்கிறேன். அடுத்து வரப்போற 5 வருஷம் சிஎம் சீட்டை நான் உட்கார்ந்தாலும் அதிகாரத்தை அவங்க வச்சுக்கிட்டேன்ப்பா. ஆனா சிஎம் நான் தானே. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அப்படின்னு போடுவாங்க இல்லைங்களா, அது போதுமே எனக்கு. சார், ட்ரையரே போட முடியாதுன்னு சொல்ற வண்டியை வச்சு என்ன சார் பண்ண போறீங்க நீங்க? பரவாயில்லப்பா, நான் நகர்த்தி காலாலேயே ஓட்டிக்கிறேன். இதுல என்னங்குது? ட்ரையர் தான் போட முடியாதுன்றாங்க, நான் காலை வச்சு நகர்த்திய வண்டியை ஓட்டுறேன் நானு. சார் என்ன சார், ஒரு பக்கம் இரட்டை இலை மீது தாமரையை மலர செய்யணும்னு ஓப்பனா சொல்றாங்க, இன்னொரு பக்கம் மோடி அவர்களே சொல்றாரு அதிமுக ஆட்சின்னு சொல்லல, அவரு
பிஸ்கேஜேபி கட்சி என்டிஏ ஆட்சியை மக்கள் விரும்புகிறார்கள்னு சொல்றாங்களே, உங்களுக்கு ரோஷம் வரலையா? வரமாட்டதுப்பா. ஏன்பா வரணும்ப்பா ரோஷம்? வரமாட்டே எனக்கு ரோஷம். சார் அதான் ஏன் சார் ரோஷம் வரமாட்டு? வராதுப்பா. வராத ரோஷத்தை ஏன்பா எதிர்பார்க்கறீங்க? நான் தான் முழுசா பாடிட்டனே, சரணாகதி ஆயிட்டன. நான் உங்கள் வீட்டு அடிமை, இது ஊரறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு அடிமை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை அது மோடி காட்டும் பாதை. வெட்கம் மானம் சூடு சொரணை எதுவும் எனக்கு இல்லை. வளைந்து நெளிந்து காலை வாரும் செயலே எந்தன் சேவை. மோடி எங்கள் ராஜாவானால் நிலையே தாமரையாகும். மோடி இருக்கும் இடமே எனக்கும் அதுவே கோவிலாகும். நான் உங்கள் வீட்டு அடிமை பாட்டேனப்ப நான் தான். அப்புறம் ஏன்பா எனக்கு ரோஷம் வரணும்? வரவே வராது. எனக்கு தேவை சிஎம் சீட்டு மட்டும் போதும். சரி, துண்டு ஒரு ஓரமாகட்டும். அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள்ல இந்த துண்டு எந்த பாதையை நோக்கி போகுதுன்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ பெட்ஷீட் பக்கா மாஸ் கட்சி கேரியர் உச்சத்துல நான் இருக்கிறேன். அதை இந்த நாடே பார்த்துனுக்குது. நமக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல. எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல, அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. மற்றவங்கள மாதிரி ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி வந்த கட்சி கிடையாது. பக்கா படைக்கலனோட வந்த கட்சின்ட்டு ஊரு முழுக்க போற எல்லா இடத்துலயும் ஊத்தினுக்கிறாரு. ஆனா பாருங்க, பெட்ஷீட்டை விரிச்சு போட்டு காத்துனுக்கிறாரு. யாராவது வாங்க ஐயா கூட்டணிக்கு, யாராவது வாங்க ஐயா. கட்சி தொடங்கி முதலாக நடத்திய மாநாட்டில் ஓப்பனா கூப்பிட்டாருங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்குறோம்ப்பா. இவருக்கே ஆட்சி கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா கிடைக்காத ஆட்சியில, வருமா வராதான்னு தெரியாத ஆட்சியில இவர் பாருங்க பங்கை வெட்டி கொடுக்குறேன்னு. நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா? அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? அதனால நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். பக்கா மாஸ் கட்சி நான் சொல்றேன்ப்பா, அதிகாரத்துல பங்கு தரப்பான்னு சொல்லி பெட்ஷீட்டை போட்டு விரிச்சு வச்சுன்னு காத்துன்ற சமயத்துல கூட பாருங்க, ஒரே ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட கூட்டணிக்கு வரல. ஒரே ஒருத்தர் முஸ்தபா என்பவரை தவிர வேற யாருமே பாருங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்குறேன்னு சொல்லி கூட போகல. ஏன் தேமுதிக இவங்க கூட தான் கூட்டணிக்கு வரோன்ட்டு ரொம்ப கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். ஃபர்ஸ்ட் கனவு காங்கிரஸை எப்படியாவது இழுக்கணும்ட்டு. அது இழுத்துனுக்குது. அது வருகின்ற நாட்கள்ல தெரியும். அது ஒரு ஓரமா தெரிஞ்சுட்டு போட தப்பு கிடையாது. அடுத்து பாருங்க, தேமுதிக எப்படியாவது நம்ம கூட கூட்டணியில் வந்து விடுவார்கள் என்கின்ற அடுத்த கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். சமீபத்தில் தேமுதிக நடத்திய மாநாட்டில் விஜயகாந்த் அவர்களின் மகன் ஒரு வார்த்தை சொன்னாரு. காங்கிரஸை நம்பாதீங்கன்ட்டு விஜய்க்கு அட்வைஸ் பண்ணாரு. விஜய் அண்ணனுக்கு அவரோட தம்பியா, உங்க அண்ணனோட மகனா ஒரு சின்ன ஒரு அட்வைஸ். ஏன்னா அரசியல மூத்தவர் நீங்களே என்கிட்ட சொன்னீங்க. அண்ணா ஒரு சின்ன அட்வைஸ். இன்னைக்கு காங்கிரஸ் என்ற கட்சி அவங்க கூட்டணியில் அவங்க பேரத்தை பேசுறதுக்காக உங்க படத்தை சப்போர்ட் பண்றாதீங்க, நம்பிராதீங்க. அதை தூண்டியில போடுற மாதிரி மீன் மாட்டிக்காதீங்க. நீங்க நல்லா வரணும். ஒரு சின்ன அட்வைஸ் அதுதான். உங்க கூட கூட்டணி வர மாதிரி வந்து அங்க பேரத்தை உசுப்பி அங்கதான் இருப்பாங்க, எங்கேயோ அவங்க போக மாட்டாங்க. அதனால விஜய் ஒரு சின்ன அட்வைஸ் இது. பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க, பிடிக்காத ஏத்துக்கோங்க. நல்லதுக்கு நான் சொல்றேன். அதுதான் இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் விஜய்க்கு செய்ததை அடுத்து விஜய் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்? ஓஹோ, நம்ம கூட தேமுதிக கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு விரும்புகிறாங்க போ. அதனால தான் நம்ம கட்சி கூட்டணி நீட்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸை நம்பாதீங்கன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து நம்ம கூட வரப்போகுது தேமுதிக அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தார். கனவு கண்டு கொண்டிருந்தார். வருவாங்கன்ட்டு. ஆனா பாருங்க, அந்த கனவு வாயிலையும் மண்ணள்ளி போட்டாங்க. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைய போகிறது என்கின்ற விஷயம் இணைவதற்கு ஒரு நொடிக்கு முன்பாக கூட பாருங்க யாருக்குமே தெரியாது. பிரேமலதா அவர்கள்கிட்ட ஒவ்வொரு பிரஸ் மீட்ல கேள்வி கேட்கும் போதும் பொறுத்திருந்து பாருங்கள் ஒரு நல்ல முடிவை சொல்றோம் கூட்டணியை குறித்து சொல்லி கொண்டிருந்தார்களே தவிர, ஆனா பாருங்க திமுக கூட்டணியில் தேமுதிக இணைவதற்கு முன்பாக ஒரு நொடிக்கு முன்பாக கூட யாருக்குமே தெரியாமல் மிக ரகசியமாக இருந்தது. இன்றைக்கு தேன் கலந்த பால்ல வெள்ள தேமுதிக மலட்டு மண்ல முழுவதும் கப்பல்ல போய் விழுந்து விட்டதுன்னு சொல்ற இதே அதிமுக ஒருவேளை பாருங்க மீண்டும் தேமுதிக அதிமுகவோடு வந்திருந்தாலும் என்ன சொல்லியிருப்பாங்க? வெற்றி உறுதி. ஸ்டாலின் அவர்களே, விடியா திமுக ஆட்சியே, எண்ணிக்கொண்டிருங்கள் நாட்களை, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேமுதிக மீண்டும் எங்களுடன் இணைந்து விட்டார்கள். இது வெற்றி கூட்டணி, வெற்றி உறுதினு உத்திருந்திருப்பாங்க. ஆனா பாருங்க, மீண்டும் 11வது முறையாக தோல்வியை தழுவ போகும் அந்த கூட்டணியோடு நமக்கு என்ன வேலை? நம்ம ஜெயிக்க போற கூட்டணி எதுவோ அங்கு இணைந்து கொள்வோம். அங்கு போனதை அடுத்து மறுபடியும் வேமா சூசோ இல்லாம இந்த பக்கம் ஊட்டுறாங்க. நாங்க பூவு, மற்ற கட்சிகள்லாம் நாருன்ட்டு. 2026 தேர்தல் முடிவுல தெரியும் எந்த கட்சி எந்த கூட்டணி நாறு, எந்த கூட்டணி பூவுன்ட்டு.
நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா துண்டு பெட்ஷீட் சம்பந்தமான விஷயத்தை குறித்தும் மலட்டு மண்ணு, மூழ்கும் கப்பல், வெற்றி கூட்டணி, பூவு, நாறு எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா உங்க கருத்துக்களை கண்டிப்பா நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.